வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம மேகி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சூடாகட்டும். அதுக்கடுத்து என்ன போடணும்னு காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு ஜீரகமும் போட்டிருக்கேன். அதனால் பொரிச்சு வரட்டும். கட் பண்ணி ஆனியனும் தக்காளி வச்சுக்கல சேர்த்துருக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்தாச்சு, வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மேகி செய்கிறது எல்லாருக்கும் ஈஸி தான், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பார்க்க லைட்டாக அருவருப்பாக தான் இருக்கும், அந்த டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இருக்குது, சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடுற சாப்பிட்டு எடுக்க முடியல, நல்லா கடுகு தெரிச்சிட்டு இருந்துச்சு. இன்னும் பல ரெசிபிக்கு கமெண்டில் ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள். கருமிச்சு போட்டு தண்ணி சேர்த்துப்போம். என்கிட்ட பேசிகிட்டே இருந்ததில் பார்க்கல போக்கு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சாரி, சைடில் திருப்பி போனதுக்கு. தண்ணி மாதிரி தான் இருக்கும், சவுண்டு கேட்காது, ஆனால் கேஸ் ஆண்டாக தான் இருக்குது. இப்போ மூடி போட்டுக்கலாம், கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிட்ஸ் 1 நிமிட்ஸ் அது வேகிற வரைக்கும் நம்ம இப்பியை ரெடி பண்ணலாம். இப்பியை கொட்டிக்கலாம். ஐயோ ஐயோ கொதிச்சிச்சான்னு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதான் கொதிச்சுட்டு தான் இருக்குது. இது வெங்காய கரு என்ன தெரியல. ஐயோ கை சுடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த டாப்பிங் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ கரண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து மேகியும் சேர்க்கணும். மேகி இதோருக்கு மேகி இதை சேர்த்துக்கலாம். மேகி சேர்த்துட்டோம். சிம்பிளாக வச்சு செய்யுங்க, அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பெரியவங்களாம் ஹையில் வச்சுக்கலாம், அது அவங்கள பொறுத்து. சரியாக விட்டுலாம். வந்து ஹையில் வச்சுக்கிறப்ப தான் டக்குன்னு வேணும். இதை எடுத்துகிட்டு மூடி போட்டுக்கலாம். தண்ணி வடிஞ்சு இந்த மேகியில் ஃபுல்லாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான், மேகி கிண்டியாச்சு. அதனால் ஏதாச்சும் டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.